வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல தமிழ் சினிமாவை பற்றி ஆச்சரியப்பட வைக்கும் சில தகவல்களை பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் வெளியான முதல் பேசும் படம் என்ன தெரியுமா? 1931ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி வெளிவந்த காளிதாஸ் என்ற படம்தான் தமிழ்நாட்டிலிருந்து வெளிவந்த முதல் பேசும் திரைப்படம். இப்போல்லாம் ஒரு படம் 10 நாள் தியேட்டர்ல ஓடினாலே பெரிய விஷயமா இருக்கு. ஆனா தியேட்டர்ல 3 வருஷம் வரைக்கும் ஓடுன தமிழ் படம் இருக்கு. 1944ஆம் ஆண்டு தீபாவளிக்கு வெளியான ஹரிதாஸ் திரைப்படம்தான் தமிழில் அதிக நாட்கள் ஓடிய திரைப்படமாகும். தியாகராஜ பாகவதர் நடிப்பில் வெளியான இந்த படம் 1944ஆம் ஆண்டு முதல் 1946 வரை 3 ஆண்டுகள் திரையில் ஓடியது. ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ண குறைஞ்சது 6 மாசமாவது ஆகும். ஆனா ஒரே நாள்ல எடுத்து ரிலீஸ் ஆன தமிழ் படம் இருக்கு. 11 டைரக்டர்ஸ், 12 ஹீரோஸ், 8 ஹீரோயின்ஸ் சேர்ந்து நடித்து 24 மணி நேரத்தில் எடுக்கப்பட்ட தமிழ் திரைப்படம் சுயம்பரம். இந்த திரைப்படம் உலக சாதனை புத்தகமான கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. இப்போல்லாம் வெளிநாட்டுல ஷூட்டிங் பண்றது சாதாரணமா ஆகிடுச்சு. ஆனா முதல்ல வெளிநாட்டுல ஷூட்டிங் பண்ண தமிழ் திரைப்படம் என்ன தெரியுமா? 1937ஆம் ஆண்டு லண்டனில் எடுக்கப்பட்ட நவயுவன் என்ற படம்தான் முதன்முதலாக வெளிநாட்டில் எடுக்கப்பட்ட தமிழ் திரைப்படமாகும். கெய்ரோவில் நடைபெற்ற ஆப்பிரிக்க ஆசிய திரைப்பட விழாவில் சிவாஜி கணேசன் நடித்த வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படம் வெளிநாட்டு திரைப்பட விழாவில் காண்பிக்கப்பட்ட முதல் தமிழ் திரைப்படமாகும். மேலும் இத்திரைப்படத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிகருக்கான விருதை சிவாஜி கணேசனும் சிறந்த இசையமைப்பிற்கான விருதை ஜி. ராமநாதனும் பெற்றனர். இப்பெல்லாம் பாட்டே இல்லாம படம் எடுக்கிற நிலைமை வந்துடுச்சு. ஆனா 1934ஆம் ஆண்டு வெளியான ஸ்ரீ கிருஷ்ண லீலா திரைப்படத்தில் மொத்தம் 62 பாடல்கள் உள்ளன. இந்த திரைப்படம்தான் தமிழில் அதிக பாடல்களை கொண்டு வெளிவந்த திரைப்படம். 1986ஆம் ஆண்டு வெளிவந்த மாவீரன் திரைப்படம் முதன்முதலாக 70mm அளவில் எடுக்கப்பட்ட தமிழ் திரைப்படமாகும். ரஜினிகாந்த், அம்பிகா நடிப்பில் இந்த படம் வெளியானது. இப்போல்லாம் டப்பிங் படத்துக்கே தனி ஃபேன்ஸ் இருக்காங்க. 1943ஆம் ஆண்டு கன்னட மொழியில் வெளிவந்த ஹரிச்சந்திரா திரைப்படம்தான் தமிழில் மொழிமாற்றம் செய்து வெளியிடப்பட்ட முதல் வேற்றுமொழி திரைப்படம். இதுபோல தமிழ் சினிமாவின் சுவாரஸ்யமான தகவல்களை மேலும் தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் ஃபேக்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.